கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது ஒரு அருமையான மனமகிழ்ச்சியான நாள் என்றே சொல்ல முடியும். பிள்ளைகள் இந்த வாரத்தில் என்ன செய்ய போகிறார்கள்? ஸ்கூலுக்கு போக இருக்கிறாங்க. பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இல்லையோ? ஆமாம், சந்தோஷமாக இருக்கிறாங்க. இது ஒரு சந்தோஷமான நிகழ்வு. புதிய வகுப்புக்கு போகிறீங்க, அப்படி தானே? நீங்கள் நிறைய தீர்மானங்கள் எடுத்திருப்பீங்க. உங்கள் பெற்றோர் ஆலோசனை உங்களுக்கு தந்திருப்பாங்க, அப்படி தானே? புதிய வகுப்பு இருக்குது. புக்ஸு நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்க. எல்லாம் கவர் பண்ணியாச்சா? பண்ணிட்டீங்களா? மற்றவங்க எல்லாம் ஒரே ஒரு தம்பி தான் கொஞ்சம் வாய் திறக்கிறான். மற்றவங்க எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. புக்கு வாங்கிட்டீங்க தானே எல்லாரும்? இனி தான் வாங்குவீங்களா? சரி. நடைமுறையாக நீங்கள் புதிய கல்வி ஆண்டிற்கு போகும் முன்னதாக என்னென்ன காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டும்? நிறைய காரியங்கள் நீங்கள் செய்து கொண்டிருப்பதாக இருக்கலாம். இன்னும் தீர்மானங்கள் எடுத்திருப்பீங்க, ஆலோசனைகளை கேட்டிருப்பீங்க. ஒரு சில காரியங்களையும் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். பைபிளில் என்ன வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 18வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஆலோசனையினால் எண்ணங்கள் சிறப்படும், நல்லோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஆலோசனையினால் எண்ணங்கள் சிறப்படும். நிறைய காரியங்களை நினைப்பீங்க, இப்படியெல்லாம் செய்யணும், அப்படி செய்யணும், நான் அந்த மாதிரி இருக்கணும், நான் பெஸ்ட்டாக வரணும், ஃபஸ்ட்டாக வரணும், அப்படியெல்லாம் நினைப்பீங்க. நல்லது தான், நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் நம்ம எண்ணங்களை எல்லாம் ஸ்திரப்படுத்துறது யார்? கர்த்தர் தான். கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை நமக்கு என்ன செய்யணும்? தரணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பாதத்தில் இருந்து ஆலோசனையை கேட்டு நம்ம அந்தந்த நாளை செயல்படுத்துகிறவங்களா இருக்கணும். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். முக்கியமாக சில பாயிண்ட்ஸாக எடுத்து வந்திருக்கிறேன். அந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். பிள்ளைகள், நடைமுறையாய் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், ஒருவேளை இதுவரைக்கும் இந்தந்த காரியங்களில் நீங்கள் பழக்கம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை தீர்மானமாக எடுத்து என்ன செய்யுங்க? செயல்படுத்துங்க. நிச்சயமாக இந்த கல்வியாண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும். கர்த்தரும் உங்களுக்கு உதவி செய்வார். முதலாவதாக, தெளிவான ஒரு இலக்கு, கிளியர் கோல். தெளிவான ஒரு இலக்கு இருக்கணும். இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, 9th ஸ்டாண்டர்ட் தாண்டியாச்சுனாலே அடுத்து பப்ளிக் எக்ஸாம், 10th ஸ்டாண்டர்ட், அடுத்தது 11th 10th முடித்ததுமே நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டியது இருக்குது, அப்படி தானே? அடுத்து என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும், அடுத்து நான் வளர்ந்து என்னவாகணும், அந்த மாதிரி நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறீங்க. 12th முடித்ததும் அடுத்தது. அப்போது நீங்கள் இந்த சின்ன பிள்ளைகளாக இருக்கிறவங்களும் கூட சின்ன வயசுலேயே நீங்கள் சின்ன கிளாஸ் படிக்கும்போதே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும். வளர்ந்து நான் என்னவாகணும், சரியா? அப்படி நீங்கள் எடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த உங்கள் இலக்கை, உங்கள் கோலை ஆண்டவர் பாதத்தில் வைக்கணும். ஏசப்பா, நான் இந்த மாதிரி படித்து இந்த மாதிரி வரணும், பாஸ்டர் ஆகணும், அல்லது IAS ஆஃபீஸர் ஆகணும், அல்லது நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ, அல்லது நல்ல ஒரு டீச்சர் ஆகணும், நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ இந்த காரியங்களை நீங்கள் சின்ன பருவத்துலேருந்தே, இல்லை நான் சின்ன பிள்ளை தான், நான் சின்ன கிளாஸ் தான் படிச்சுட்ருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், அந்த காரியத்தை ஆண்டவர் பாதத்தில் வச்சு, ஏசப்பா, நான் இந்த மாதிரி வளர்ந்து இந்த மாதிரி படித்து வரணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்பா, அதை நான் ஆசைப்படுறேன் அப்பா, நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் என்ன செய்யணும்? ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணணும். அந்த காரியத்தை ஆண்டவர் பாதத்தில் வைக்கணும். நிச்சயமாக தேவன் அவருடைய சித்தத்தின்படி உங்கள் விருப்பத்தை என்ன செய்வாங்க? நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க. உங்கள் சித்தத்தின்படி எனக்கு அதை நீங்கள் செய்யுங்கப்பா, நான் ஆசைப்படுறேன் இப்படி அப்படி நீங்கள் கேட்கலாம். ரெண்டாவதாக, முறையான திட்டமிடுதல். பிளானிங். நல்ல ஒரு பிளான் இருக்கணும். எந்த ஒரு காரியம் செய்யணும்னு சொன்னாலும் திட்டமிட்டு நம்ம செய்யும்போது அது நேர்த்தியாக அமையும். ஒருவேளை திட்டமிடுதல் இல்லைன்னு சொன்னால் அந்த காரியங்கள் முதல்ல செய்ய வேண்டியதை கடைசியில் செய்வோம், இடையில செய்ய வேண்டியதை முதல்ல செய்வோம். அந்த மாதிரி என்ன செய்யும்? நமக்கு ஒரு கிளியரான ஒரு நடத்துதல் இல்லாமல் திட்டமிடாத காரியங்கள் சரியாக செயல்முறைக்கு என்ன செய்யாது? முடிவுக்கு வராது. நம்ம என்ன எய்ம் பண்ணி தொடங்குகிறோமோ அதை முடித்து விட முடியாது. அதனால் சரியான ஒரு திட்டமிடுதல் ஒவ்வொரு காரியத்துக்கும். இப்போ நீங்கள் முதல் நாள் ஸ்கூலுக்கு போக இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் இப்போவுமே என்ன செய்யணும்? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நாளையிலேருந்து நீங்கள் சிந்திக்க தொடங்கலாம். என்னென்ன புக்ஸு என்ன செய்யலாம்? முதல் நாள் கொண்டு போகலாம்.
சில நேரம் பிள்ளைகள் ஸ்கூலில் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, முதல் நாளே என்ன செய், உன் புக்கு ஒரு ரஃப் நோட்டாவது எடுத்துகிட்டு போகணும். கிளாஸில் போய் பார்க்கும்போது சில நேரங்களில் சில பிள்ளைகள் நோட்டே கொண்டு வர மாட்டாங்க. என்னென்னா இன்றைக்கி ஃப்ரீ ஆஃப் டே தான், போனதும் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு என்ன செய்திருவாங்க, அடுத்த கிளாஸுக்கு அனுப்பிட்டு விட்டுருவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, முதல் நாளே டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க, உங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்க தான் செய்வாங்க. பேசிக்காக உள்ளது லெட்டர்ஸ், ஒருவேளை சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா லெட்டர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு மேலுள்ள பெரிய பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அப்போ முதல் நாளே நீங்கள் முதல்ல ஒரு பிளான் இருக்கணும். நான் முதல் நாள் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன செய்யணும், நான் எப்படி போனோம், என்னதெல்லாம் கொண்டு போனோம். சில ஸ்கூலில் முதல் நாளே என்ன செய்வாங்க, யூனிஃபார்மோடு வர சொல்லுவாங்க. சில ஸ்கூலில் தான் என்ன செய்வாங்க, கலர் ட்ரெஸ்ஸு, பிறகு தான் யூனிஃபார்ம். ஆனால் உங்கள் ஸ்கூலில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல ஆயத்தப்படணும். முதல் நாளே யூனிஃபார்ம் போட்டுட்டு போனோன்னு சொல்கிற ஸ்கூலுக்கு நீங்கள் யூனிஃபார்ம் போடலைன்னா போன உடனே என்ன செய்வாங்க, கொஸ்டின் பண்ணுவாங்க. ஏன் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லான்னு கேட்பாங்க. அப்போ அந்த நேரத்துலேயே நம்ம அப்செட் ஆகிற மாதிரி ஆகிரும், முதல் நாளே இப்படி கேட்குறாங்களேன்னு சொல்லி. அப்போ அதுக்கு நம்ம ஒரு திட்டமிட்டு அந்த ஆயத்தத்தோடு கடந்து செல்லும்போது நிச்சயமாக அந்த முதல் நாள் வகுப்பும் என்ன செய்யும், உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா, ஆசீர்வாதமானதாக இருக்கும். அடுத்தது, அது ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம என்ன செய்யணும், திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அடுத்ததாக திட்டமிட்ட இந்த எய்ம் இருக்குது, திட்டமிட்டிருக்கிறோம். ஆனால் தொடர்ச்சியான கடின உழைப்பு வேண்டும். திட்டமிட்ட காரியத்தை என்ன செய்யணும், செயல்படுத்தணும். கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன், தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்யணும், கடினமாட்டு அந்த காரியத்திற்காக உழைக்க வேண்டும். அதை நீங்கள் எப்படி படிக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணி திட்டம் போட்டு வச்சுருக்கிறீங்களோ, ஒவ்வொரு நாளும் இத்தனை மணிக்கு, இந்த மணிக்கு இத்தனை மணிக்கு நான் எழுமணும், இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும், இவ்வளவு நேரம் நான் படிக்கணும், இந்த நேரத்தில் நான் ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும், ஸ்கூல் கிளாஸ் ரூமில் நான் இப்படியெல்லாம் திட்டம் போட்டிருப்பீங்க. இந்த காரியங்களை செய்கிறதற்கு என்ன செய்யணும், நீங்கள் உழைக்கணும். நீங்கள் சில காரியங்களை ஆயத்தங்களாக செய்தால் தான் அதை சரிவர செய்ய முடியும். அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட்டு, நேர மேலாண்மை. இது ரொம்ப முக்கியம். சில பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனோன்னா சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுவாங்க. சில பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனோன்னா தினமுமே என்ன செய்வாங்க, லேட்டாக தான் போவாங்க. லேட்டாக போயிட்டு காரணம் தன்னை சொல்ல மாட்டாங்க. ஒன்றில் பெற்றோராக இருக்கலாம், அல்லது பஸ் லேட்டாக இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிடுவோம். இந்த மாதிரி பழக்கங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. படிக்கிற நேரம் நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். ஸ்கூலில் விளையாடுற நேரம் அல்லது வீட்டில் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த நேரங்களை, ஒவ்வொரு நேரங்களையும் திட்டமிட்டு நீங்கள் என்ன செய்யணும், அந்தந்த டைமுக்கு முடிக்கணும். சில ஒர்க் உங்களுக்கு ஸ்கூலில் தந்திருப்பாங்க, அதை எப்போ நீங்கள் முடிக்கணுமோ அந்த நேரத்தில் நீங்கள் பிளான் பண்ணணும். இல்லை 2 நாள் லீவ் இருக்குது, இப்போ 2 நாள் லீவ் இருக்குது, அதனால் அதுக்கு கொஞ்சம் கூட ஹோம்ஒர்க் தந்திருப்பாங்க. இல்லை 2 நாள் லீவ் இருக்க தானே செய்து முடிக்கலாமேன்னு சொல்லிட்டு முந்தின நாள் போய் இருந்துட்டு முடிக்க போனீங்கன்னா அவசரமாக செய்யும்போது தப்புகள் வரும். சரியாக என்ன செய்ய முடியாது, முடிக்க முடியாது. சப்மிட் பண்ண வேண்டிய அந்த காரியத்தை அந்த நாளில் சப்மிட் பண்ண முடியாது. ஒரு பதட்டத்தோடு தான் நம்ம என்ன செய்ய முடியும், போக முடியும். அப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு, நேர மேலாண்மையை நம்ம சரிவர என்ன செய்யணும். அடுத்ததாக சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின். செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் இந்த நாட்களில். முன்காலங்களை பார்க்கும்போது பெரியவங்களுக்கு அவங்க வாழ்ந்து வந்த காலகட்டத்தை விட இந்த நாட்களில் ரொம்ப சூழ்நிலைகள் மாறிப்போய் கொண்டிருக்கிறது, கண்கூடாக பார்க்குறோம். செல்ஃப் டிசிப்ளின் கட்டாயம் ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அது சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் இருக்கணும். உணவு பழக்கங்கள் பெற்றோர் சமைத்து தருகிற சாப்பாடை சாப்பிடுவது உடல் நலத்திற்கு நல்லது. இந்த காரியத்தில் பிள்ளைகள் கட்டாயம் என்ன செய்யணும், உங்கள் பெற்றோர் உங்களுக்கு எந்த சாப்பாடை தர்றாங்களோ அதை சந்தோஷமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க நிச்சயமாட்டு. அடுத்தது பழக்க வழக்கங்கள். நல்ல பழக்க வழக்கங்களில் என்ன செய்யணும், பழகணும். நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல பேச்சுகள், நல்ல வார்த்தைகளை பேசுகிறது, நல்ல நடக்கைகள், நல்ல நற்பண்புகளை வெளிப்படுத்துறது, இப்படிப்பட்ட நல்ல நற்குணம் உள்ள பிள்ளைகளாக என்ன செய்யணும், நீங்கள் இருக்கணும். இதெல்லாம் செல்ஃப் டிசிப்ளினில் வரக்கூடியதான். நீங்கள் உங்களையே என்ன செய்யணும்,
சரிப்படுத்தணும். மற்றவங்க வந்து சொல்லி சரிப்படுத்துறது இல்லை. ஆலோசனைகள் கிடைக்கும், ஆனால் சரிப்படுத்துறது நீங்களே உங்களை சரிப்படுத்தணும். உடை அலங்காரம் அதுவும் அதுபோல் உங்களுக்கு என்ற அந்த ஒழுக்கத்திற்கு ஏற்றபடி நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ற நிலையில் என்ன செய்ய வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த நாட்களில் பயன்படுத்துகிறதான மொபைல், லேப்டாப், இந்த மாதிரிப்பட்ட உபகரணங்கள் பயன்படுத்துகிறீங்க. நிறைய பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஸ்டடீஸே அது யூஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் தான் இருக்கிறீங்க. யூஸ் பண்ணி தான் ஆகணும். எதுக்கு தேவையோ அதை மட்டும் நீங்கள் என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். தேவையில்லாததற்கு யூஸ் பண்ணும்போது அந்த உங்கள் படிப்பு நேரம் தவறுகிறது. டைம் என்ன செய்யாது, நீங்கள் நினச்ச நேரத்தில் படித்து முடிக்க முடியாது. நீங்கள் மொபைலில் தான் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னாலே டைம் என்ன செய்கிறோம். நீங்கள் அதை யோசித்து பாருங்கள், நிச்சயமாக டைம் போயிடும். நம்ம நினச்ச நேரத்தில் என்ன செய்ய முடியாது, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கடமையை செய்ய முடியாது. நம்ம மைண்டு கூட என்ன செய்யும், அந்த படிப்பதற்கேற்ற நல்ல சூழ்நிலைகள் இருக்காது. தயவுசெய்து படிப்பதற்கு உங்களுக்கு அந்த உபகரணங்கள் யூஸ் பண்ண வேண்டியதாக காலகட்டத்தில் இருக்கிறதுனால தேவைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. அதில் ஒரு சுய கட்டுப்பாடு வேணும். செல்ஃப் டிசிப்ளின் நிச்சயமாக வேணும். நான் இதை கரெக்டாக என்ன செய்யணும், பயன்படுத்தணும். இதை யாரும் வந்து எப்போதும் வந்து பெற்றோர் வந்து அல்லது ஆசிரியர் வந்து உங்கள் பின்னாடி உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது. அதற்குரிய சூழ்நிலையும் இருக்க எப்போதும் வாய்ப்பு இல்லை. ஆகவே தயவுசெய்து பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரிய பிள்ளைகள் வரைக்கும் நீங்கள் உங்கள் அந்த செல்ஃப் டிசிப்ளினை கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் அதை நீங்கள் பிளான் பண்ணி திட்டம் பண்ணி செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் கல்வி என்ன செய்யும், நீங்கள் கல்வியில் வெற்றி அடைந்தவங்களாட்டு நிச்சயமாக இருப்பீங்க. உங்கள் கோலை நீங்கள் நிச்சயமாக அச்சீவ் பண்ண முடியும். செய்ய வேண்டிய காரியங்களை அந்தந்த நேரங்களில் செய்யுங்க. இப்போ ஹோம்ஒர்க் தந்துட்டுருப்பாங்க, அசைன்மெண்ட் தந்துட்டுருப்பாங்க, வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கும். உங்களுக்கு என்ன தந்தாங்களோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க. நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக தருவது. இந்த நாட்களில் சின்ன பிள்ளைகள் ஸ்கூல் ஸ்டேஜ்லேருந்தே ப்ராஜெக்ட்டுக்குன்னு தனி மார்க் வச்சுருக்காங்க. அதனால் ஒவ்வொரு டேர்ம் டெஸ்ட் வரும்போது என்ன செய்வாங்க, டீச்சர்ஸ் ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. அந்த ப்ராஜெக்டை செய்கிறது யாருன்னா பிள்ளைகள் செய்ய மாட்டாங்க, பேரண்ட்ஸ் செய்கிறாங்க. இது கற்றுக்கொள்கிறது யார்? பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்காக இந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. ஆனால் மேக்சிமம் பிள்ளைகள் செய்கிறதில்ல. அப்போது நீங்கள் பிள்ளைகள் இதை மனசில் வைக்கணும். நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக உங்களுக்கு தருகிற அந்த ஒர்க்கை நீங்களே செய்யணும். அதன் மூலமாக உங்களுக்கு பிரயோஜனம் உண்டு. நீங்கள் அதுலேருந்து கற்றுக்கொள்வீங்க. அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ அல்லது பெற்றோர்கிட்டையோ வேறு யார்கிட்டையோ நீங்கள் கொடுத்து செய்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களில் தவறுகிறீர்கள். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாது. புரிஞ்சுதான் உங்களுக்கு? ரெக்கார்டில் டிராயிங் போடுறீங்க, டயக்ராம் போட வேண்டியது இருக்கும். அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொடுத்து எனக்கு போட்டு பார்த்து வரல, நான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொடுத்து போடுறேன்னு சொன்னால் எக்ஸாம் நேரத்தில் நீங்கள் தப்பாக வரைவீங்க, சரியாக லேபிள் பண்ண முடியாது. அதே இதுக்கு 2 தடவை ரப் பண்ண வேண்டியது வந்தால் கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் ரப் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுங்கள், எக்ஸாமில் உங்களுக்கு மறக்காது. அந்த டயக்ராம் வந்துன்னா கட்டாயம் என்ன செய்வீங்க, வரைஞ்சி நீட்டாக லேபிள் பண்ணுவீங்க. ஃபுல் மார்க் என்ன செய்ய முடியும், உங்களால் வாங்க முடியும். அப்போ இந்த காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் செய்யுங்க. ஹோம்ஒர்க் எழுதுறது, இந்த காரியமும் உண்டு. சில பிள்ளைகள் ஹோம்ஒர்க்கே மற்றவங்கள வச்சு எழுதுகிறவங்க பழக்கங்கள் உண்டு. டீச்சர்ஸ் நோட்டுகள் பார்க்கும்போது தெரியும். தயவுசெய்து இந்த மாதிரி பழக்கம் எந்த ஒரு பிள்ளையும் என்ன செய்யாதுங்க, நீங்கள் வைக்காதுங்க. முதல் நாள்லேருந்தே உங்களுக்கு தருகிறேன். ஏன் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் திருந்துறதுக்காக தருறது. அதில் நீங்கள் எழுதும்போது சில வேர்ட்ஸுக்கு ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக என்ன செய்வீங்க, எழுதுவீங்க. இந்த நாட்களில் அதிகமாக பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க. இந்த தமிழ் எழுதும்போது பேப்பர்ஸ் பார்க்குறோம். சண்டே ஸ்கூல் எக்ஸாம் நடக்கும்போது, விபிஎஸ்சி எக்ஸாம் நடக்கும்போது பேப்பர் பார்க்குறோம். பெரிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க, தமிழில் அந்த எழுத்து பிழைகள் அதிகம் இருக்குது. காரணம் அந்த சரியான ஹேண்ட் ரைட்டிங் அல்லது கான்சன்ட்ரேட் பண்ணாததே காரியம். இன்னொரு காரியம் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது உங்களுக்கு ரீடிங், வாய் திறந்து நீங்கள் என்ன செய்யணும், ரீட் பண்ணணும். மௌனமாக இல்லை, வாய் திறந்து ரீட் பண்ணும்போது அந்த வார்த்தையை கரெக்டாக நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க. ஒருவேளை தப்பாக ரீட் பண்ணிட்டீங்கன்னா கூட பெரியவங்க நின்னாங்கன்னா கேட்டுருந்தாங்கன்னா உங்கள் பெற்றோர் அல்லது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாராவது நின்னா கூட உங்களை என்ன செய்வாங்க, கரெக்ட் பண்ணுவாங்க. அல்லது ஸ்கூலில் நீங்கள் டைம் கிடைக்கும்போது நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா கூட உங்கள் டீச்சர்ஸ்
மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை யாரும் ஹெல்ப் பண்ண இல்லைன்னா, உங்களுக்கு சரியாக வாசிக்க தெரியலைன்னா, நீங்கள் அதை நோட் பண்ணிவிட்டு திரும்ப பெரியவங்ககிட்ட கேட்டு நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் ஆசிரியர்களிடம் அல்லது பெற்றோரிடம் கேட்டு அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் பிள்ளைகள் கொடுங்கள். நிச்சயமாக உங்கள் கல்வி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். முதன்மையானவர்களாக நீங்கள் வர முடியும். தவறுகள் வந்தால் ஒத்துக்கொள்ளுங்கள். ஒரு தப்பு வந்துட்டுன்னு சொன்னால் அதை என்ன செய்யணும், ஒத்துக்கொள்ளணும். அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும், அந்த தவறு திரும்ப வராதபடி திருந்தி கொள்ள வேண்டும். நம்ம தவறுகளை மற்றவங்க மேலே என்ன செய்ய வேண்டாம், சுமத்த வேண்டாம். கிளாஸ் ரூம்லேயும் சில மிஸ்டேக்ஸ் தப்பு வந்துன்னு சொன்னால் பிள்ளைகள் உடனே சொல்கிறது நான் இல்லை அவன், நான் இல்லை அவா, உடனே அப்படி தான் சொல்லுவாங்க. அது ஒரு பழக்கமாகவே மாறிவிட்டது. அப்படி இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட தவறு இருந்ததுன்னா அதை நம்ம என்ன செய்யணும், நம்ம திருத்தி கொள்ள வேண்டும். சாக்கு போக்கு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அடுத்தது புதிய காரியங்களில் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் வேண்டும். இப்போ டீச்சர்ஸ் புதிய லெசன் எடுக்கிறாங்கன்னா அதில் நிறைய காரியங்கள் சொல்லி தருவாங்க, அப்படி தானே? எக்ஸ்ட்ரா அவங்க அந்த புக்கில் இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரிப்பேர் பண்ணி வந்து உங்களுக்கு கற்று தருவாங்க. அதில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஆர்வத்தோடு கவனிக்கணும். புக் இருக்குது, புக்கில் நான் ரீட் பண்ணிக்கிடுவேன். இப்போ சில பிள்ளைகள் அந்த மாதிரியே இருக்கிறாங்க. புக் இருக்குது, நான் புக்கை பார்த்தே என்ன செய்திருவேன், படிச்சிருவேன். அல்லது நெட்டில் பார்த்து நான் படிச்சுக்கிடுவேன். எல்லாத்த விட பெஸ்ட்டு உங்கள் கிளாஸ் ரூமில் உங்கள் டீச்சர் என்ன சொல்லி தர்றாங்களோ அதை நீங்கள் கற்றுக்கொள்கிறது ரொம்ப முக்கியம். நல்லா கவனிக்கணும். இனி இன்னொரு பக்கம் சில பிள்ளைகள் ஆப்சென்ட் ஆகிறது. சின்ன ஒரு காரியத்துக்கு என்ன செய்வாங்க, இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போகல, லீவ் போட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நாள் எடுத்த பாடம் என்ன செய்யாது, உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுறதுக்கு முடியாது. நீங்கள் புக் எடுத்து ரீட் பண்ணால் கூட என்ன செய்யாது, அது புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் டீச்சர் சொல்லி தந்து நீங்கள் படிக்கிறத விட இது கடினமாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன காரியங்களுக்காக விடுமுறை எடுக்கிறதே என்ன செய்திருங்க, தவிர்த்துருங்க. முதல்ல இதை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். நான் ஸ்கூலுக்கு ஒழுங்காக என்ன செய்யணும், போகணும், சரியான நேரத்துக்கு நான் போகணும். இதை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். பிறகு நேர்மறையான எண்ணங்கள் வேண்டும். எதுன்னு சொன்னாலும் இது என்னால் முடியாது. ஒருவேளை ஸ்கூலில் தான் உங்கள் டீச்சர் கூப்பிட்டு இதை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இல்லை என்னால் முடியாதுன்னு என்ன செய்யாதுங்க, அப்படி சொல்லவே செய்யாதுங்க ஒருபோதும். நீங்கள் கற்றுக்கொள்கிறதுக்கு போகிறீங்க, என்னால் முடியாதுன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நீங்கள் அதை என்ன செய்யணும், தெரியாததை கேட்டு என்ன செய்யணும், கற்று செயல்படுத்தணும். அதுதான், தெரியாததை கேட்டு செயல்படுத்த வேண்டும். என்னால் முடியாது, நான் இதெல்லாம் செய்துக்கிட மாட்டேன், இந்த டயக்ராம் எல்லாம் என்னால் வரைய முடியாது, இந்த ப்ராஜெக்ட் என்னால் செய்ய முடியாது, அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒருபோதும் வரக்கூடாது. கல்வியில் மட்டுமல்ல, எந்த ஒரு காரியத்திலும் என்னால் முடியாது என்று அப்படி என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். முடியாத காரியத்தை ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா இப்படி ஒரு காரியம் இருக்குது, எனக்கு அது கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த எல்லா சூழ்நிலைக்கும் ஏசப்பாவுடைய உதவியை நாடுங்க. பிரச்சனைக்கு தீர்வு இல்லை என்று என்ன செய்திடக்கூடாது, நினச்சிடக்கூடாது. எந்த பிரச்சனையும் இதுக்கு தீர்வு கிடையாது அப்படின்னு உள்ள இதே நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. எந்த பிரச்சனைக்கும் தீர்வு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. எந்த ஒரு காரியம்னாலும் அதனால் தவறான முடிவுகள், இனி அவ்வளோதான், நான் இனி அதை பண்ண மாட்டேன், என்னால் அப்படியே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையான காரியமாக எதுவாக இருந்தாலும், எதிர்மறையான சூழ்நிலையாக இருந்தால் கூட நிச்சயமாக ஏசப்பாவிட்ட சொல்லுங்கள். ஏசப்பா உங்களுக்கு என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. மட்டும் இல்லை, ஏற்ற நபர்களை கொண்டு உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இன்னொரு காரியம் கூட, தன்னுடைய கடமைகளை மற்றவர்களை செய்ய வைக்கக்கூடாது. பிள்ளைகள் முக்கியமாக ஸ்கூலுக்கு போக முன்னாடி புக்ஸு எல்லாம் என்ன செய்யணும், டைம் டேபிள் பார்த்து எடுத்து வைக்கணும். அதுக்காக தான் எடுத்து வைக்கிறத விட்டுட்டு அம்மாட்ட போய் அம்மா அப்பாட்ட நீங்கள் எனக்கு புக்ஸை அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு தயவுசெய்து சொல்லாதீங்க. நீங்களே என்ன செய்யுங்க, உங்கள் புக்ஸு நோட்ஸை எடுத்து வைங்க. ஸ்கூலில் போய் பார்க்கும்போது குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டுக்கு நோட் இல்லைன்னா எங்கள் அம்மா எடுத்து வைக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணவும் செய்யாதீங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான புக்கு நோட்டு எல்லாமே என்ன செய்திருங்க, நீங்கள் எடுத்து வைங்க. நீங்கள் சமாதானமாக என்ன செய்யலாம், கிளாஸ் ரூமில் உட்காரலாம், உங்கள் பாடங்களை நல்ல முறையில் படிக்கலாம். முக்கியமாக நடைமுறையாக ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற நாட்களில் செய்ய வேண்டிய சில காரியங்களை மாத்திரம் சொல்கிறேன். முதல் 1 மணி நேரம் தேவன் பாதத்தில். அப்படி பண்ணுறீங்களா? சின்ன பிள்ளைகள், நீங்கள் சின்ன பிள்ளைகள்னு சொல்லுவீங்க,
கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு 6th அதுக்கு மேலே உள்ள பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யலாம், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம். அது நல்லது. அப்படி ஜெபம் பண்ணுறவங்க என்ன செய்யணும், அதுக்கு முன்னாடி எழும்பணும். நேரமாக எழும்பினாதான் என்ன செய்ய முடியும், நீங்கள் ஜெபம் பண்ணி பைபிள் ரீட் பண்ணிவிட்டு பிறகு அன்னைக்கு முந்தின நாள் படித்த பாடங்களை ஒருக்கா ரிவைஸ் பண்ணணும். இல்லை, அதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். ஸ்கூலுக்கு போகிறக்கு அப்போ தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், அவசரப்படாமல் சமாதானமாக போக முடியும். ஒருவேளை அதிகாலை எழும்பி ஜெபிக்கிற பழக்கம் இல்லை, காலையில் எழும்பினதான் சீக்கிரமாக ரெடியாகி ஸ்கூலுக்கு தான் போகிறதுக்கு எனக்கு டைம் இருக்கும்னு இதுவரைக்கும் ஒருவேளை யாராவது இருந்திருந்தீங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் தீர்மானம் எடுங்க. அதிகாலையில் எழும்பி ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து என்ன செய்யணும், 1 மணி நேரம், சின்ன பிள்ளைகள் 1/2 மணி நேரமாவது என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அன்னைக்கு நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்க, என்ன கிளாஸில் அன்னைக்கு என்னென்ன நடக்க போகுது, எக்ஸாம் இருக்குதா, ப்ராக்டிக்கல் இருக்குதா, வேறு ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் இருக்குதா, எல்லாத்தையும் ஏசப்பாட்ட சொல்லுங்கள். ஏசப்பா இந்தந்த காரியங்கள் இருக்குது, இந்தந்த காரியங்கள் செய்யணும், இது எனக்கு கடினம் போல் தோணுது. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஏசப்பாட்ட ஷேர் பண்ணுங்கள். சில சப்ஜெக்டுகள் உங்களுக்கு ஒரு வேளை கஷ்டமாக இருக்கலாம், அதையும் ஏசப்பாட்ட என்ன சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி முடித்து எழும்புனீங்கன்னாலே நிச்சயமாக உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு சமாதானம். நீங்கள் அதை செய்து பாருங்கள். பிள்ளைகள் இந்த பழக்கத்தை நீங்கள் எல்லாரும், நீங்கள் சின்ன பிள்ளைகளே நீங்கள் பழகுங்க. நிச்சயமாக நீங்கள் சுறுசுறுப்பான பிள்ளைகளாட்டு நல்ல கல்வியில் நல்ல வளர்கிறவங்களா, கல்வி மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் வளர்கிறவங்களா, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளா, பெற்றோரை மகிழ்ச்சிப்படுத்துகிற பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். இதுவரைக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் அதிகாலை எழுந்து என்ன செய்யுங்க, முதலாவது ஆண்டவர் பாதத்தில் உட்காருங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணணும், வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். பைபிள் படிக்கிறதும் வாய் திறந்து படிங்க, வார்த்தைகளை சரியாக உச்சரித்து படிங்க. நிச்சயமாக அது ஆசீர்வாதத்தை கொண்டு வர உங்களுக்கு. துதி ஸ்தோத்திரம் அதிகமாக என்ன செய்யுங்க, ஏறிடுங்க. முழுமையாக உங்களை ஆண்டவர்க சமூகத்தில் அர்ப்பணித்து அந்த நாள்க செயல்பாடு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த ஜெபம் முடித்த பிறகு நீங்கள் உங்கள் பாடம் முந்தின நாள் படிச்சிருப்பீங்க இல்லை, அந்த பாடத்தை ஒருக்கா ரீட் பண்ணுங்கள், ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். கிளாஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றவங்க கட்டாயம் என்ன செய்யணும், பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட்டுனாலே என்னது, பிரேக்கிங் த ஃபாஸ்ட்டு. முந்தின நாள் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறோம், நைட்டு முழுதும் சாப்பிடல, காலையில் ஃபாஸ்டிங்கை என்ன செய்கிறோம், உடைக்கிறோம். சரியா? அதனால் எல்லா பிள்ளைகளும் கட்டாயம் நீங்கள் என்ன செய்யுங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும். அந்தந்த நேரம் சாப்பிட வேண்டிய ஆகாரங்களை பெற்றோர் தர்றதை சாப்பிடுங்க. நீங்கள் சந்தோஷமாக குறித்த நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போங்க. இந்த காலையில் ஜெபம் நடந்தாலே இந்த காரியங்கள் எல்லாம் கிளியராக நடக்கும். அதில் ஒரு தடங்களுமே என்ன செய்யாது, நிச்சயமாக வரவே செய்யாது. நீங்கள் செய்து பாருங்கள், நிச்சயமாக அது உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. நல்ல ஒரு தேவ சமாதானம் உங்கள் உள்ளத்தை நிரப்பும், நல்ல ஒரு தைரியம் இருக்கும். எது கண்டு நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. நல்ல ஒரு நம்பிக்கை, உங்கள் எதிர்காலம், உங்கள் கல்வியை குறித்ததான உங்கள் எதிர்காலத்தை குறித்தான ஒரு நல்ல நம்பிக்கையை நிச்சயமாக ஆண்டவர் தருவார். அதை நீங்கள் செய்யுங்க, நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னொரு பக்கம் லேட்டாகாமல் ஸ்கூலுக்கு போனோம். இந்த புக்ஸு டைம் டேபிள் பார்த்து அரேஞ்ச் பண்ணுறது எல்லாம், ஹோம்ஒர்க் எழுதுறது எல்லாம் முந்தின நாளே எழுதி வைக்கிறது நல்லது. அதுதான் பெஸ்ட்டு. உங்கள் பாடங்கள் எல்லாம் படித்து முடிஞ்ச பிறகு அந்த டைம் டேபிள் பார்த்து புக்கெல்லாம் அடுக்கி வைங்க. கொண்டு போக வேண்டிய பென்சில், பென், வேறு என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் நீட்டாக என்ன செய்யுங்க, ரெடி பண்ணி வைங்க. ரெடி பண்ணி வச்சு எல்லாம் நீங்கள் கொண்டு போகும்போது கிளாஸ் ரூமில் போனாலும் ஃபஸ்ட் பீரியடே சந்தோஷமாக என்ன செய்வீங்க, இருப்பீங்க. ப்ராக்டிக்கலாக நடக்கிறது என்ன சொல்கிறேன்னு சொன்னால், முதல் பீரியடு வந்ததுமே கிளாஸில் டீச்சர் பாடம் தொடங்கினதுமே பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா அதுக்கு பிறகு தான் புக் எடுக்க பேகை தேடுவாங்க. தேடி சில பிள்ளைகள் குனிஞ்சு இருக்கிறவங்க பாதி பீரியட் வரைக்கும் என்ன செய்வாங்க, புக்கு தேடுறதுலே போயிடும். இனி அடுத்து பென் எடுப்பாங்க. பென்னு சில பிள்ளைகள் டிப் பென்சில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பென்சிலை அரேஞ்ச் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிரும். எழுதுங்கன்னு சொன்னால் அப்போ தான் இங்கே இருக்குதான்னு திறந்து பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் ப்ராக்டிக்கலாக சில காரியங்கள் இருக்கும். இந்த காரியங்கள் என்ன செய்யக்கூடாது, வராமல் இருப்பதற்காக முந்தின நாள் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் பென்சில் எல்லாமே செக் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணுங்கள். காலையில் எழும்பி ஒருக்கா பாடம் ரிவைஸ் பண்ணணும்னு சொன்னேன், ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேகுக்குள்ளே என்ன செய்யுங்க, அந்த புக்கை வைங்க, வெளியே வைக்க வேண்டாம். அந்த புக்கு பேகு எல்லாம் அதற்குரிய இடத்துல என்ன செய்யுங்க, வைங்க. அது நல்ல பழக்கம், நீட்டாகவும் இருக்கும். அடுத்ததாக கற்றுக்கொள்வதில் ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ள வேண்டும்.
பெரியவர்களை கனம் பண்ண வேண்டும். இது ரொம்ப முக்கியமான காரியம். பெரியவங்களை கனம் பண்ணுறதில்ல, கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள்னு தான் பைபிளில் வசனம் சொல்லியிருக்கு நமக்கு. கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் நீங்கள் என்ன செய்யணும், கனம் பண்ணுறதுல முந்திக்கிட்டணும். நீங்கள் முதல்ல என்ன செய்யணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுக்கணும். இன்னொரு பக்கம் ஒருவேளை உங்களுக்கு உங்கள் வயதிலே குறைந்தவர்கள் அப்படி தோணலாம், அப்படி தோணாலும் வா போ என்று அந்த மாதிரி பேசுகிறத தவிர்த்து நீங்கள் இந்த சின்ன பருவத்திலே வாங்க போங்க அந்த மாதிரி நீங்கள் பேச கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்கும். நான் படிக்கும்போது கூட என்னுடைய கல்லூரியில் ஒரு பேராசிரியர் அவருடைய மாணவர்களை எப்போதும் வாங்கன்னு தான் சொல்லுவார். வாங்க போங்க, என்ன ஹெல்ப் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க, அப்படி தானே சொல்லுவார். உண்மையிலே அது அவருக்கு எல்லா பிள்ளைகளும் அவருக்குரிய மதிப்பை அந்த நாட்களில் கொடுத்தார்கள். அவருடைய சப்ஜெக்டுக்கு எல்லா பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தார்கள். அதே போல தான் நீங்கள் இந்த சின்ன பருவத்திலேருந்தே பெரியவங்களுக்கு என்ன செய்யுங்க, மதிப்பு கொடுத்து பேசுங்க, பழகுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் கொண்டு வரும். அதுபோல் ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வைப்பாங்க. இதில் இது எனக்கு பிடிக்காது, அது எனக்கு பிடிக்காது, அந்த மாதிரி காரியங்களை தவிர்த்து விட்டு உங்களுக்கென்று நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய காரியங்கள், உங்களுக்கு அவசியமான காரியங்களில் நீங்கள் என்ன செய்யுங்க, நிச்சயமாக முழு ஈடுபாடு செலுத்துவது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதுபோல் ஈவினிங் வந்த பிறகும் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், கிளாஸ் முடித்து வந்த பிறகு ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, படிக்க உட்கார்றதுக்கு முன்னாடி நீங்கள் அன்னைக்கு எடுத்த பாடத்தை, அந்த புக்ஸுகளை எல்லாம் என்ன செய்யுங்க, ஒவ்வொன்றா எடுங்க. படிக்க போக முன்னாடி ஜெபம் பண்ணுங்க. எந்த பாடம், ஒருவேளை சில பாடங்கள் கஷ்டமாக இருக்கலாம், அந்த பாடத்தை ஆண்டவருக்கு சமூகத்தில் சொல்லணும். ஏசப்பா நான் படிக்க போகிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, கற்றுத்தாங்க வேண்டிய ஞானத்தை எனக்கு நீங்கள் தாங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. நிச்சயமாக ஜெபத்தோடு நீங்கள் படிக்கும்போது அது உங்களுக்கு எளிதாக புரியும், உங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும். படிக்கிறத புரிந்து படிக்க வேண்டும். புரிந்து அதில் ஒரு பேராகிராஃப் நீங்கள் ரீட் பண்ணுறீங்கன்னா அதில் என்ன இருக்குது அப்படின்னு உள்ளது உங்களுக்கு தெரியணும். அப்படி நீங்கள் புரிந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மறக்கவே செய்யாது. திரும்ப திரும்ப அதை ரீட் பண்ண வேண்டிய அவசியமும் வராது. மெயின் கண்டென்ட் என்னென்னு உள்ளது உங்களுக்கு என்ன செய்யும், ஞாபகத்தில் இருக்கும். பிறகு அதுக்கு முன்னாடி டைம் கிடைக்கும் போது என்ன செய்யலாம், ரீட் பண்ணிடலாம். புரிந்து படிங்க. படிக்கும்போது முக்கியமான காரியங்களை, முக்கியமானவற்றை நோட் பண்ணுறதுக்காக பென் அல்லது பென்சில் நீங்கள் என்ன செய்துக்கோங்க, வச்சுக்கோங்க. அப்போ திடீர்னு எடுத்து ஏதாவது டவுட் வந்துன்னா என்ன செய்யலாம், உங்களுக்கு பார்க்கலாம். அதை அந்த மாதிரி பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர் என்ன செய்யுங்க, ஈவினிங் வந்த பிறகு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தான் டைம் கிடைக்கும், படிக்கணும், ப்ரேயர் பண்ணணும், ரெகுலர் பைபிள் ரீடிங் உள்ளது ரீட் பண்ணணும். நீங்கள் நியூஸ் கொஞ்சம் என்ன செய்யுங்க, ரீட் பண்ணுங்கள். முக்கியமான இது தெரியும். அந்த காரியங்களை முக்கியமாக சில கஷ்டமான காரியங்கள் இருந்ததுன்னா ஜெபமாக ஏறெடுக்க வேண்டிய காரியங்களை என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் உங்கள் பாடங்களை படிங்க. பிறகு இன்னொரு காரியம், ஃபேமிலி ப்ரேயர். நாளைக்கு எக்ஸாம், அதனால் இன்றைக்கி என்ன வேண்டாம், ஃபேமிலி ப்ரேயர் கட் பண்ணுறேன். இந்த பழக்கத்தை பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் முதல்ல வைக்க வேண்டாம். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. ஃபேமிலி ப்ரேயர், ஒருவேளை என்ன எக்ஸாமாக இருந்தாலும், என்ன டைட் ஒர்க்காக இருந்தாலும் அந்த ப்ரேயரை நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் படிக்கும் முன்னாடி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, பிறகு நீங்கள் ஃபேமிலி ப்ரேயருக்கு என்ன செய்யுங்க, கட்டாயம் எல்லா பிள்ளைகளும் என்ன செய்யணும், அட்டன் பண்ணணும். அவங்க கூட உட்காந்து பாட்டு பாடி ஆண்டவரை ஆராதித்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அது சின்ன பிள்ளைகளே பழகுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அடுத்ததாக சர்ச்சில் நடக்கக்கூடிய ப்ரேயர், பணிவிடை காரியங்கள். இந்த நாளைக்கு எக்ஸாம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இங்கே செய்ய வேண்டிய காரியங்களை, தேவ சமூகத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை, பணிவிடைகளை நீங்கள் செய்துட்டு போய் நீங்கள் படிங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் 2 மணி நேரம் படிக்க வேண்டியதை 1/2 மணி நேரத்தில் படித்து முடிப்பீங்க. உண்மையிலே இது அனுபவம் தான், அனுபவம் இல்லாமல் சொல்லலை. நீங்கள் சின்ன பிள்ளைகளே அதை பழகுங்க, அது நல்லது. ஆராதனை கூட்டங்களில் அதை தவிர்க்காதுங்க. எனக்கு எக்ஸாம் இருக்குது, நிறைய ஒர்க் இருக்குது, அப்படி வைக்கவே செய்யாதுங்க. செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையும் அட்டன் பண்ணுங்கள், முதலிடம் கொடுங்க. பணிவிடை காரியங்களில் நீங்கள் சந்தோஷமாக உற்சாகமாக செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மேன்மையான நிலையில் நீங்கள் வைக்கப்படுவீங்க.
அதுபோல் வீட்டில் உங்கள் பெற்றோருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய காரியங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. சில பிள்ளைகள் படிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் எந்த காரியத்திலையும் என்னது திரும்பி பார்க்குறதே இல்லை. அந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கும் நீங்கள் என்ன செய்திடக்கூடாது, ஒதுங்கிடக்கூடாது. எவ்வளவு நேரம் தான் ஃபுல் நேரமும் படிச்சுட்டா இருப்பீங்க? இல்லை, படிக்கிற நேரம் படிங்க, வேலை செய்கிற நேரம் என்ன செய்யுங்க, சப்போர்ட் பண்ணுற காரியங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அது நீங்கள் உங்களை ஆக்டிவாக வைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். பிறகு பொருட்களை அந்தந்த இடங்களில் வைங்க. உங்கள் பொருட்களை வீட்டில் எல்லா இடமும் எனக்கு தான் சொல்லி அங்கங்கே என்ன செய்யாதுங்க, தூக்கி போடாதுங்க. ஸ்கூல் பேகு, நோட் புக்கு, ஒரு தடவை வேடிக்கையாக இருக்கும், ஒரு பிள்ளை நோட்டு ஒரு 2 வாரமாக நோட்டு காணல. பிறகு ஒரு நாள் வந்து நோட்டு வந்த நேரம் நோட்டு எங்கே இருந்து கேட்டால் பீரோவில் இருந்துன்னு. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி கண்ட இடங்களில் என்ன செய்யாதுங்க, நோட்டுகளை போடாதுங்க. நோட்டு புக்கு படித்து முடிச்சாச்சா அதற்குரிய இடத்துல என்ன செய்யுங்க, நீட்டாக வைங்க. அதுபோல் சில பிள்ளைகள் அந்த பைண்ட் போட்ட 1 மாதத்துலேயே நோட்டுக்கு கவரெல்லாம் என்ன செய்திருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கிழிச்சு எடுத்துருவாங்க. ஒருவேளை ஒரு பேப்பர் கிழிஞ்சிட்டுன்னா என்ன செய்யுங்க, உடனே கம் எடுத்து ஒட்டி வைங்க. கவர் பண்ணுறதை நீட்டாக கவர் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த சின்ன பருவத்திலே நீங்கள் பழகுங்க. ஆசீர்வாதமானதாக இருக்கும். உங்கள் கல்வியும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். உங்கள் எல்லா தேவைகளையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் எல்லா தேவைகளையும் முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். முக்கியமாக ஒரு 3 காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க போகிறேன். நாளின் முதல் மணி நேரம் தேவனுக்கு கொடுங்கள். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒரு நாளின் முதல் மணி நேரத்தை யாருக்கு கொடுக்கணும், தேவனுக்கு கொடுங்கள். நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். முடிவுகள் எடுக்கும்போது முதலாவது முன்னுரிமையை தேவனுக்கு கொடுங்கள். எந்த ஒரு முடிவுகள் தீர்மானங்கள் நீங்கள் தீர்மானித்து எடுக்கிறீங்களோ அந்த முன்னுரிமையை தேவனுடைய பாதத்தில் வைங்கள். சரியா? ஆண்டவருக்கு சமூகத்தில் வைங்க. என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முன்னுரிமையை தேவனுக்கு கொடுங்கள். நிச்சயமாக சரியாக கர்த்தர் உங்களை நடத்துவார். உன் இருதயத்தில் தேவனுக்கு முதலிடம் கொடு. இருதயத்தில் யாருக்கு முதலிடம்? தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வளருவீங்க. மேன்மையான நிலையில் கர்த்தர் உயர்த்துவார். ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம், தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஞாபகப்படுத்துகிறேன். முதல் காரியம் நல்ல தீர்மானம், தீட்டுப்படுத்தலாகாது என்ற தீர்மானம். அடுத்தது தேவனோடுள்ள நல்ல ஐக்கியம். 3 வேளை என்ன செய்தார், ஜெபித்தார்னு சொல்லப்பட்டுள்ளது. நண்பர்களோடு ஐக்கியம். ஒரு சூழ்நிலையில் இக்கட்டான சூழ்நிலை வந்தது, நண்பர்களுக்கும் சொல்லியதான் என்ன செய்தாங்க, ஜெபித்தாங்க. அடுத்ததாக எல்லோரையும் கனம் பண்ணினார். சிங்கக்கேபியில் போட வேண்டிய சூழ்நிலை வந்தது, போட்டாங்க. அந்த இடத்துலையும் ராஜா கிட்ட பணிவாக தான் பேசுகிறாரு. ராஜாவே, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்துவதில்லை என்று எதிர்த்து நிற்கவில்லை. இந்த காரியங்களை மனதில் வைங்க. நிச்சயமாக நல்ல தீர்மானத்தோடு இந்த கல்வி ஆண்டை தொடங்குங்கள். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். ஏனென்றால் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை எல்லா காரியங்களையும் வெற்றி சிறைக்க பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக.